வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் குளிர் மழை அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, காதல், பாசம் என்ன தான் இதெல்லாம் இருந்தாலும், அவங்க சந்தோஷமாகவே இருந்தாலும், ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்க விடாமல் ஒன்று பண்ணுதுன்னா அது அவங்களுக்கு குழந்த தாங்க. கல்யாணம் ஆச்சுன்னா போதும், ஒரு குழந்தை இல்லைன்னா என்னென்ன பேசுவாங்க, ஊர் எப்படிலாம் பேசும் அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சந்தோஷமாக அந்யோன்யமாக தான் இருக்காங்க. ஆனால் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் குழந்தை இல்லை அப்படின்றத ஊர் எப்படிலாம் குத்தி காட்ட முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நடக்குது. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஹாஸ்பிட்டலே போக வேணாம்னு நினச்சிருந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அப்பயும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, யார் மலடின்னு சொன்னாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கிட்டு இருந்த அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்டே ஒரு கோபத்தில் சொல்லவோ அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, செயற்கையாக குழந்தை பெற்றுக்கிற வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு குழந்தைய இது பண்ணிடுறாங்க. இது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் சந்தோஷமாக எப்பாடு ஒரு வழியாக ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பாசமாக அன்பாக எல்லாமே வளர்த்து பயங்கரமாக இது பண்ணுறாரு. ஆனால் அந்த உண்மை அவருக்கு தெரிய வரும்போது அவரால் அதை ஏற்றுக்க முடியல. அதை அவரால் இது பண்ண முடியல, சலிச்சிக்க முடியல. இது என் குழந்தை இல்லை, என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் அவரால் பண்ண முடியுமோ, அவரை திருவிழாவில் தொலைக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி எவ்வளவோ இது பண்ணோம். அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா இது இப்படிலாம் போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. குழந்தை இல்லாத போது கூட அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு குழந்தைன்னு ஒன்று அந்த சந்தோஷம் எல்லாத்தையுமே அதை பறிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்போ குழந்தை ஒன்றால் பெற்றுக்க முடியுது, என்னால் தான் இது பண்ண முடியல, அப்போ நான் ஒரு ஆம்பளையே இல்லையா அப்படி இப்படின்னு அவரை தாழ்த்திக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்திக்க முடியுமோ கஷ்டப்படுத்திக்கிட்டு திரிகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுதுன்னா, அதை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஒரு சமயம் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவராகவே புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதை அவரே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க திருப்பியும் அந்த சந்தோஷம் அந்யோன்யம் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பையும், ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா என்ன கஷ்டம் ஏற்படும் அப்படின்றதையும் படமாக கொண்டாந்துருக்காங்க. ஆனால் இது ஒரு சினிமாவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரு லைஃப்பை சின்ன சின்ன மைனூட்டு விஷயங்கள் கூட காட்டணுன்ட்டு ரொம்ப காமிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்தடையும் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.